அப்புறம் நம்ம ஹீரோ, உங்க 2 பேர்ல யாராவது ஹீலர் இருக்கீங்களா, ஜின்ஹோவை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி சொல்ல, அவன் கண்ணாடி போட்டவனும், சார் எனக்கு கொரியன் தெரியாது சார் அப்படி முழிச்சிட்டு இருப்பான். அப்போ அங்கிருந்து டங்ஸு எஞ்சி வந்து, அவன் ஜின்ஹோவை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான்டா. அப்படின்னு வந்துட்டு, நீ தான்டா ஜின்ஹூ, உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நடந்து வர, நம்ம ஜின்ஹூ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், ஹீல் பண்ணுங்க இவனை அப்படின்னு சொல்ல, அந்த கண்ணாடி போட்டவனும் நம்ம ஹீரோ பத்தி தெரியாம பல்ல காட்டிட்டு, சார் நீங்க அதை என்னோட பாஸ் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஓங்கி ஒரு அடி பாருங்க. கண்ணாடிலாம் சதறி போய் விழுவான் பாருங்க, பைப்புலாம் வளைஞ்சிரும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த இன்னொருத்தனும், ஏய் ஜின்ஹூ இதுல தலையிடுவாருன்னு ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படி கத்திட்டே இருப்பானா. நம்ம ஹீரோவை அவனை பார்த்து, உன்னால ஹீலர் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் பாருங்க. அவனும் இல்ல சார் சொன்னோன்னே அடுத்த செகண்டே ரூலர் அத்தாட்டியை போட்டு அவனை ஒரே அடி, அவன் சொல்லி முடிஞ்சிடும். அடுத்து டங்ஸுவோ, நான் நினைச்சேன்டா நீ தானடா என் பிரதரை கொன்ன அப்படின்னு கத்திக்கிட்டே வருவான். இங்க ஜின்ஹோவோ, என்ன பாத்துனே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ, நீ எதுவும் பேசாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் அங்கிருந்து வருவான், பதில் சொல்றா ஜின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே கேட்பான், நீ தானே என் தம்பியும் அவங்க டீம்மேட்டையும் கொன்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ அப்படி நேருக்கு நேரம் நின்றுட்டு சொல்லுவான் பாருங்க, நீயே போய் கேள்ற அவன் தம்பிட்ட அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவன் டங்ஸு செம கடுப்பாயி அப்படி குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா தள்ளி போயிட்டு வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து, அவனுக்கு வாயில இருந்து அப்படியே ரத்தம் வந்து பறந்து போய் விழுவான் பாருங்க. அவ்வளோ பெரிய பைப்பு வளைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அந்த பைப்பு மேல ஏறி நின்று பேய் மாதிரி பார்ப்பான். அவனும் மிரண்டு போயிட்டு அப்படி கத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அந்த பைப்புல ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு மேல நின்றுட்டு இருப்பான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அப்படியே அவன் தலையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப பார்த்தா டக்குன்னு அங்க வந்துருவான் தாமஸ் ஆண்ட்ரே. அடுத்து தாமஸ் ஆண்ட்ரே பேசுவான் பாருங்க, நிப்பாட்டு, நான் அவன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன் உன் விஷயத்தை தலையிடாதுன்னு, ஆனா அவன் கேட்கல, அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, ஆமா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் இன்னும் கொல்லல அப்படின்னு சொல்ல, தாமஸ் ஆண்ட்ரே, பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறியா, நம்ம பேச ஒரு முடிவுக்கு வரலாம், அவனை உயிரோடு விட்டு இங்க நடந்ததை இது அப்படியே மறந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா. அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, தாமஸ் ஆண்ட்ரே அதுக்கு, அப்படின்னா நான் இதுக்கு மேல அவன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ டங்ஸு ஏதோ பாலை தூக்கி வீசுற மாதிரி ஓங்கி ஒரு வீசுவான் பாருங்க. அவன் பறந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். டங்ஸு மைண்ட் வாய்ஸ்ல ஓட்டிட்டு இருப்பான், தாமஸ் அவனை விட்டுறாதீங்க, அவனை கொல்லுங்க, அவனை விட்டுறாதீங்க, அவளை கொல்லுகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஓட்டிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். நம்ம ஹீரோவோ தாமஸ் ஆண்ட்ரே முன்னாடி கெத்தா போய் நிப்பான் பாருங்க. அடுத்து தாமஸ் ஆண்ட்ரே நம்ம ஹீரோ பார்த்து, நான் யாருன்னு உனக்கு தெரியல போல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ, நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, அது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே இவன் தாமஸ் ஆண்ட்ரே மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், நான் யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே பார்க்க, தாமஸ் ஆண்ட்ரேயோட சின்ன பிளாஷ்பேக் வருது. அவன் வந்து ஒரு